ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெசி ரைட்ஸ். நான் ஜெசிகா வினோலியா. ஒரு குடும்பம் தன் மகனுக்கு பொண்ணு பார்க்கணுன்னு டிசைட் பண்ணாங்க. அப்போ அவங்க சொந்தத்தில் ஒரு பொண்ணு ஃபாரினில் படிச்சுட்டு திரும்ப வந்திருந்தாங்க. அப்போ இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, அந்த பொண்ணை கேட்கலாம், அந்த பொண்ணு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச பொண்ணு, நல்ல பொண்ணு, ஆகையினால நாம் அவங்க வீட்டில் போய் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அங்கே இருக்கிறவங்க ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க, உங்கள் கூட சம்மந்தம் வச்சுக்க எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. இவங்க நிறைய எதிர்பார்ப்புகளோடு போனாங்க. அங்கே ஒரே வார்த்தையில் இப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. அது இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பிரச்சனைகளை, மனதளவில் ரொம்ப வருத்தத்தையும் கோபத்தையும் கொண்டு வந்தது. அவங்க என்ன யோசிச்சாங்க அப்படின்னா, என் மகனுக்கு என்ன குறைச்சல், இந்த அளவுக்கு அவன் படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், எங்ககிட்ட இவ்வளவு சொத்து இருக்கு, சொந்தம் வேற, என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு அவங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எல்லார்கிட்டையும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பையன் ஒரு விஷயம் சொன்னான், அம்மா அவங்க வேண்டான்னு சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம இதுக்கு முன்னாடி 2-3 சம்பந்தம் பார்த்தோம், நம்ம வேண்டான்னு தானே சொன்னோம். அப்படி இருக்கும்போது அவங்கள மட்டும் ஏன் குறை சொல்லணும்? அவங்களோட எதிர்பார்ப்புக்கு நம்ம இல்லாம இருக்கலாம். நாம ரிஜெக்ட் ஆனது நம்மளுடைய தகுதி குறைவுன்னு நம்ம ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு அவன் கேட்டான். அது ரொம்ப வேலிட் பாயிண்ட் இல்லையா? நிறைய பேர் நம்மள இன்டர்வியூவுக்கு போகிறோம், போயிட்டு அங்கே வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக வர்றோம். ஆனால் உண்மையிலே என்னன்னா, நம்முடைய தகுதி குறைவு மட்டும் இல்லை, அவங்களுக்கு நாம தேவைப்படலை, அவங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நாமளும் மேட்ச் ஆகலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகையினால ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், அவங்க நம்மளை செலக்ட் பண்ணலை அப்படின்னா, ஐயோ நமக்கு ஒன்றுமே தெரியலை, இதுக்கு கூட இதில் கூட நம்ம ஜெயிக்கலையே, இவன் நம்மளை எடுக்காமல் விட்டுட்டானே இப்படின்னு வருத்தப்படுறதுலையோ கோவப்படுறதுலையோ எதுவுமே அர்த்தம் இல்லை. சரியா? இன்டர்வியூ வைக்கிறவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நாம இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இன்டர்வியூவில் நாம் செலக்ட் ஆகலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். நமக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னும், நமக்கு இந்த கம்பெனியில் வேலை செய்ய நமக்கு இதே இல்லை, அப்படி தகுதியே இல்லை அப்படின்னும் எல்லாம் அர்த்தம் கிடையாது. எப்பவுமே ஃபெயிலியரை இந்த மாதிரி பாருங்க. நீங்கள் வளரணும், அதே சமயம் உங்கள் தகுதிக்கான உங்கள் திறமைக்கான இடம் இது இல்லை, இவ்வளவுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. மற்றபடி ஒரு இடத்துல நம்ம ரிஜெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறதுனால நமக்கு லைஃபே இல்லை அப்படின்னோ, அல்லது அவன் எப்படி என்னைய வேண்டாம்னு சொல்ல முடியும் அப்படின்னோ பேசுறதுல அர்த்தம் இல்லை. உலகம் ரொம்ப பெருசு, வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு, உங்களுக்கான இடங்கள் எங்கேயோ இருக்கு. இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஆண்டவர் இனியும் உங்களை கொண்டு நடத்துவார். உங்களுக்கான கதவுகள் எங்கே இருக்குன்னு மட்டும் தேடுங்க. பூட்டின கதவுகளை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஜெசி ரைட்ஸ், ஜெசிகா வினோலி.